Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது திண்டுக்கல் அப்புறம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சரௌண்டிங்கில் ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிச்சு. அந்த கொஸ்டினோட ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி, ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் சி, செவன்த்துக்கு ஆப்ஷன் சி, சரியா? எயித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நைன்த்துக்கு ஆப்ஷன் ஏ, டென்த்துக்கு ஆப்ஷன் சி, 11th ஆப்ஷன் சி, 12th ஆப்ஷன் டி, 13th ஆப்ஷன் சி, 14th ஆப்ஷன் டி, 15th ஆப்ஷன் சி, சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? ஒன் வேர்ட்ஸில் சப்போஸ் எதுவும் ராங்கான ஆன்சர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதை நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கொஞ்சம் புரிஞ்சும், சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நேற்றுக்கு வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். எப்பயுமே கம்பல்சரி கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரியாக்ஷன் கொஸ்டின்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சம்ஸோ நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கம்பல்சரியில் கேட்கல, ஆனால் 23rd கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் 12th கண்டிப்பாக நமக்கு கம்பல்சரியில் ரியாக்ஷன் கொஸ்டின்ஸும் வந்து வரும், சரியா? அதனால் 11th கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே 12th நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணிடலாம். அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான், அதாவது ஃபைண்ட் ஏ அண்ட் பி இந்த மாதிரி தான் நமக்கு கொடுப்பாங்க, சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தெளிவாக 12th நிறைய வீடியோஸ் வந்து போடும்போது நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அதனால் 11th நீங்கள் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா 12th ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 மார்க் கொஸ்டின்ஸும் அதே மாதிரி தான். நாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோமோ அது எல்லாமே என்னன்னு சொல்லி வந்திருக்கு. அதனால் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.